ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தமிழ் தடம் சேனலுக்கு கொடுங்க. வணக்கம். வணக்கம். வரக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிட இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு பேட்டி வாயிலாக உறுதிப்படுத்தியிருக்காரு. நிறைய யூகங்கள் போச்சு. ரீசெண்டாக பொது வேட்பாளராக சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரத்தில் களம் காண இருக்காரு. அதிமுக ஆதரவோடு அவர் வந்து போட்டியிட இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அது நடக்க போதா இல்லையா அப்படின்றது தெரியல. ஆனால் அவர் போட்டியிடுறது இப்போதைக்கு உறுதியாகிருக்கு. ஒரு வார்த்தையும் அவர் சேர்க்குறாரு. எங்கள் கட்சிக்காரங்க மற்ற கட்சிக்காரங்களும் வந்து விரும்புகிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவர் ஆட் பண்ணி தான் அந்த பேட்டியில் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் ப்ரீவியஸாக ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க என்னென்னா, சீமான் அவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கிறது என்னை பொறுத்தளவுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. இப்பொழுது அவர் போட்டியிடுறது உறுதியாக இருக்குது. ஸோ எப்படி பார்க்குறீங்க? ஸோ அதான் இப்போ ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். இது சீமான் அவர்கள் தந்தி நியூஸ் பேப்பருக்கு பேசினதா ஒரு சின்ன அவரோட வார்த்தைகளை போட்டிருக்காங்க. ஒரு கட்டுரையில் சீமானோட அந்த பைட்டையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி எங்கள் கட்சிக்காரங்க நான் நிற்கணும்னு விருப்பப்படுறாங்க. அதே மாதிரி சில மற்ற கட்சிகளும் நான் போட்டியிடணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா ஜென்ரலாகவே பார்த்தோம்னா சீமான் அவர்கள் காரைக்குடியில் தோற்றதுக்கப்புறம் நிறைய கட்சி தரப்புன்னு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, குறைந்தபட்சம் சீமான் அவர்களாவது ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா நிறைய எஃபோர்ட் போட்டார். மாற்று கட்சியினருமே அதை பரவலாக அதை பதிவு பண்ணாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒர்க் பண்ணார். தொடர்ச்சியாக ஒரு லட்சம்லையும் களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணிக்கிட்டேவும் சீமான் அவர்கள் இருக்கார். அந்த கட்சிக்காரங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் குறைந்தபட்சம் அவர் ஜெயிச்சு தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற அந்த ஒரு பார்வை ஜென்ரலாக நிறைய பேருக்கு இருந்தது. ஸோ இப்போ சீமான் அவர்கள் இதை தெளிவுபடுத்தியிருக்கார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிட போகிறேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கார். ஸோ இப்போதைக்கு அடுத்த கேள்வி என்னன்னா, பொது வேட்பாளராக இருப்பாரா இல்லைன்னா மற்ற கட்சிக்காரங்களும் அங்கே போட்டியிடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் என்ன இருக்குன்னா, மற்ற கட்சியினரும் இதை தான் விருப்பப்படுறாங்கன்னு அவர் சொல்லும்போது ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி கூட நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால ஒரு பொது வேட்பாளராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். பட் அதை வச்சு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது வரணும். இல்லைன்னா எல்லாரும் வேட்பாளரை அறிவிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்தா நமக்கே தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ அடுத்த முக்கியமான கேள்வி, நான் சொன்னதாக சொன்னீங்க இல்லையா, இப்போ சீமான் அவர்கள் போட்டியிடாமல் இருக்கலாம். ஆமாம், போட்டியிடாமல் இருந்தால் பெட்டர் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தேன். என்டிகே வேணா இன்னொரு வேட்பாளரை வச்சு போட்டியிடலாம், இல்லைன்னா சீமான் அவர்கள் போட்டியிடாமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணியிருந்தேன். இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று ஸ்ட்ராட்டஜி, ஒன்று ஐடியாலஜி. அது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ராட்டஜினா என்னன்னா, இப்போ ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறோம், ஒரு அசம்பிளி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஒரு 25 சீட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். என்டிகே எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்னா, இல்லை நம்ம எல்லா தொகுதிகள்லையும் போட்டியிடணும், அப்போதான் ஓவராலாக ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு 8-10% நம்ம காட்ட முடியும். ஸோ அது நடக்கணும்னா நம்ம எல்லா தொகுதிகள்லையும் போட்டி போடணும் அப்படின்றது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவில் உங்களுக்கு சீட்ஸாக கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 25 சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணாலும் 1-2 சீட்லையோ 3-4 சீட்லையோ ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவில் ஓவராலாக நீங்கள் ஓட் பர்சன்டேஜை நீங்கள் அதிகமாக காட்டலாம். ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வேணும் அப்படின்றது உங்களோட முடிவு. ஒரு கட்சியை பொறுத்தளவில் ஸ்ட்ராட்டஜியில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம். ஸ்ட்ராட்டஜி ஏ வேணாலும் சூஸ் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜி பி வேணாலும் சூஸ் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜி சி வேணாலும் சூஸ் பண்ணலாம். அது அந்த இடத்துல ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம். ஆனால் ஐடியாலஜின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஐடியாலஜி ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியாது. ஐடியாலஜி சார்ந்த விஷயங்களை ரொம்ப ரிஜிடாக இருக்கணும். வளைந்து கொடுக்காம ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் ரொம்ப ரிஜிடாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு தமிழ் தேசிய கட்சி இருக்குன்னா, ஒரு திராவிட கட்சியோடையோ ஒரு தேசிய கட்சியோடையோ கூட்டணி வைக்க முடியாது. ஏன்னா தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு விஷயமா அது போய் சேர்ந்துடும். ஸோ அதனால ரிஜிடாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. என்னானாலும் ஐடியாலஜியில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதான் சொல்லுவாங்க, பி ஃப்ளெக்சிபிள் இன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரிஜிட் இன் ஐடியாலஜி அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ராட்டஜியில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம், ஐடியாலஜியில் ரிஜிடாக இருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் வந்து ஸ்ட்ராட்டஜி சார்ந்த விஷயம்.
சீமான் அவர்கள் பை எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணுமா கண்டெஸ்ட் பண்ணக்கூடாதான்றது ஸ்ட்ராட்டஜி சார்ந்த விஷயம், அது ஐடியாலஜி சார்ந்த விஷயம் கிடையாது. ஸோ சீமான் அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணாலும் கண்டெஸ்ட் பண்ணாமல் இருந்தாலும் பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது கிடையாது. ஸ்ட்ராட்டஜி வைஸ் நான் சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் அவர் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணால் எலக்டோரல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தலாம், நிறைய ஓட்ஸ்லாம் வருவாங்களாம், அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. பட் ஸ்ட்ராட்டஜி வைஸ் பார்த்தோம்னா அவர் கண்டெஸ்ட் பண்ணுறதும் கண்டெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதும் அது ஜஸ்ட் ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி தான், அவ்வளோதான். ஸோ என்ன பொறுத்தளவு நான் என்ன யோசிச்சேன்னா, எலெக்ஷன் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, ஒரு பெரிய பின்னடைவு, திரும்பவும் இன்னொரு எலெக்ஷனில் இன்னொரு பின்னடைவு, அதுவும் தலைவருக்கே ஏற்பட்டால் கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த டைமை இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணலாம், பார்ட்டியோட அந்த ஸ்ட்ரக்சரை வலுப்படுத்துறதுக்கு, அப்புறம் கிளைகளை ஆமாம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது என்னோட பாயிண்டாக இருந்தது. பட் அவங்கள பொறுத்தளவில் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா, இல்லை சீமான் அவர்களை முன்னிறுத்தி நம்ம அக்ரெசிவாக களம் காணணும் அப்படின்றது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அதில் ஒன்றும் தப்பு இல்லை, அந்த கட்சியோட முடிவு, அந்த கட்சி சார்ந்த விஷயம். அவங்க வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுறாங்க. நம்ம சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை தான் அவங்க சூஸ் பண்ணணும்னு கிடையாது. அவங்களுக்கு தேவையான, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஐடியாலஜியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம குறை சொல்லலாம், நம்ம அதை சுட்டி காட்டலாம், இங்கே ஒரு பெரிய தவறு நடந்திருக்கு நம்ம சுட்டி காட்டலாம். ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ராட்டஜியை எடுத்துக்கலாம். ஸோ இவங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சில நேரங்களில் இது பாசிட்டிவாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இந்த பை எலெக்ஷன் ஹை ப்ரொஃபைல் பை எலெக்ஷனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறிப்பாக இப்போ ஸ்டாலின் அவர்களும் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க, வைகோ அவர்கள் ஸ்டாலின் எதிர்த்து போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ அது போக வேற சில பெரிய கைகளும் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஏன்னா இப்போ விஜய் பாஸ்கர்லாம் வெளில வெயிட்டிங்ல இருக்கார். ஸோ அவர்லாம் உள்ள களம்பிறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு நிறையவே இருக்கு. அப்புறம் சி வி சண்முகம் மேபி அவர் கூட இந்த குரூப்ல அவருமே கூட இருக்கலாம், இப்போதைக்கு இல்லை, வரதுக்கு அவருக்கும் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் உள்ள வராங்கன்னா இது பெரிய ஹை ப்ரொஃபைல் எலெக்ஷனாக மாறிடும், பெரிய பெரிய தலைவர்கள் மோதக்கூடிய ஒரு எலெக்ஷனாக மாறிடும். அதுல சீமான் அவர்களும் ஒரு அங்கமா இருக்காருன்னா அது பெரிய அட்வான்டேஜ் தான் என்டிகேவுக்கு. ஏன்னா இந்த பை எலெக்ஷனுக்கு பெரிய ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்க போகுது, பெரிய ஒரு விவாத பொருளாகவும் இருக்க போகுது. அப்படி அது ஒரு பெரிய விவாத பொருளாக இருக்கும்போது சீமான் அவர்களும் அதில் சென்டராக இருந்தாருன்னா அது என்டிகே கட்சிக்கும் நல்லது, சீமான் அவர்களுக்கும் நல்லது. பட் இப்போதைக்கு இதெல்லாம் யூகங்கள் தான். வைகோ அவர்கள் வரப்போறாரா, ஸ்டாலின் அவர்கள் வரப்போறாரா, யாரெல்லாம் வருவாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ என்டிகேவை பொறுத்தளவில் சீமான் அவர்களை முன்னிறுத்தியே நம்ம போகலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, பொது வேட்பாளர் அது பேசப்பட்டுச்சு, அது நடக்க போதா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அந்த பொது வேட்பாளர் அப்படின்ற கான்செப்ட் வந்து மக்கள் ஏற்றுப்பாங்களா? என்னடா விஜய்க்கு எதிராக எல்லாம் ஒன்று கூட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவான ஒரு சிம்பத்தி மக்கள் மத்தியில் ஏற்பட்டுறாதா? ஸோ இந்த பொது வேட்பாளர் கான்செப்ட் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இது வந்து இப்போ என்னன்னா, இது பெரிய ஒரு ரிஸ்க் தான், பெரிய ஒரு ரிஸ்கான கேம் தான். களம் எப்படி இருக்கு, களம் எப்படி மாறப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இன்னும் டைம் இருக்கு. இப்போதான் 1.5 மாசமா தான் இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு பை எலெக்ஷனுக்குமே. ஸோ இப்போ இவ்வளோ நாட்களில் என்ன மாறி இருக்கு, வரப்போகிற சில மாதங்களில் எப்படி மாறப்போகுதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, மக்களை பொறுத்தளவில் ஒரு கணிசமான மக்கள், நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு 40% மேலேயே விஜய் அவர்கள் ஒரு மாற்று அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு பார்க்குறாங்க. நான் ஏன் 40% மேலேன்னு சொல்கிறேன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி அதிமுக தான் பிரதானமான திமுக எதிர்ப்பு கட்சின்னு பார்த்தாங்க. அப்புறம் பிஜேபிக்காரங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, என்டிகேக்காரங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ திமுக எதிர்ப்பு கட்சிகள் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி 35% ஓட்ஸை டிவிக்கே வாங்கிட்டாங்க. இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய சில பேரும் சரி, பாஜக இருக்கக்கூடிய சில பேரும் சரி, ஈவன் என்டிகேல கூட கொஞ்சம் பேரை வச்சுக்கலாமே, ஓட்டு போட்ட கொஞ்சம் பேர் எடுத்துக்கலாமே, அவங்கெல்லாம் இன்னைக்கு விஜயை பாசிட்டிவா பாக்குறாங்க. ஏன்னா திமுகவை பயங்கரமா அட்டாக் பண்றாரு, அவங்களுக்கு திமுக எதிர்ப்பு தான் வேணும், திமுகவை விஜய் நல்லா சூப்பரா அட்டாக் பண்றாரு. ஸோ இவங்கெல்லாம் இன்னைக்கு பார்த்தோம்னா விஜயை பாசிட்டிவா பாக்குறாங்க. ஸோ நம்பர் வைஸ் பார்த்தா 35% இருந்தாலும் விஜய் அவர்களையும் தாவேக்காவையும் பாசிட்டிவா பார்க்குற ஆட்கள் 40%க்கு மேல களத்துல இருப்பாங்கன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் இவரை ஒரு மாற்றுன்னு பாக்குறாங்க. அந்த மாற்ற வீழ்த்துறதுக்கு எதிர்கட்சிகள் எல்லாருமே சேர்றாங்கன்னு வச்சுப்போம். நம்ம ஒரு விஷயம் செய்ய முயற்சி பண்றோம், அதை இவங்க எல்லாம் சேர்ந்து முறியடிக்க பாக்குறாங்க. அப்ப நம்ம இன்னும் வீரியமா தாவேக்கா பக்கம் போகலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 என்னன்னா,
இல்லை நம்ம மாற்றம்னு சொல்லி ஏதோ ஒன்று எதிர்பார்த்து ஓட்டு போட்டோம். இங்கே வந்தால் அமைச்சர்களோட செயல்பாடு ஒன்றும் சரியில்லை, எம்எல்ஏ செயல்பாடெல்லாம் ஒன்றும் சரியில்லை. நம்ம எதிர்பார்த்த மாற்றம் என்னடான்னா பெரிய பெரிய ஹைலி குவாலிஃபைட் பீப்புளெலாம் வந்து அப்படி ரஜினி படத்துலலாம் பார்ப்போம்ல, அந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்லாம் கையெல்லாம் காட்டி எடுத்து பயங்கரமாக டைனமிக்காக இருக்கும்னு நினச்சோம். இங்கே பார்த்தா ரொம்ப அன்குவாலிஃபைடாக இருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி மாற்றா இது இல்லையே. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்னு நினச்சோம், ட்ரக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடக்கிடுவாங்கன்னு நம்ம நினச்சோம். இங்கே நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, நடக்கிறது வேறையா இருக்கு. வர ரீல்ஸ்லாம் சேப்பாக்கத்துலேருந்து வேற மாதிரி இருக்கே அப்படின்னு. ரீல்ஸ் நல்லா இருக்கு, ஆனால் எனக்கு கொஞ்சம் பசிக்கவும் செய்யுது. ரீல்ஸை சாப்பிட முடியாது இல்லை, எனக்கு இருக்கிற பிரச்சனைகளும் இருக்கு, என் ஊர்ல ரோட்லலாம் பிரச்சனையும் இருக்கு. ஸோ இப்படி பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இதுல ஒரு ரிஸ்க்கும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்களை சுத்தி எல்லாரும் போலரைஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க எல்லாருமே அவருக்கு எதிராக கேங் அப் ஆகும்போது அவரை சுத்தி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் போலரைஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி அதிருப்தி இருக்குன்னு வச்சுப்போமே, அது அந்த சைடு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம இதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்டெஸ்டாக தான் இருக்கும். ஆனால் இப்போ எதிர்கட்சிகளை பொறுத்தளவில் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. குறிப்பாக திமுக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு விதமான ஒரு பொது வேட்பாளரை போடுறது அவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா திமுகவுக்கு திமுகவுக்கு மட்டும் கிடையாது, அதிமுகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி, நம்ம நிறைய சீட்ஸ் வாங்குறோன்றதை தாண்டி தாவேக்காவை நிறைய சீட்ஸ் வாங்க விட்டுறக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு அவசியம். திமுக தான் இந்த இடைத்தேர்தல் அவசியம் நினைக்கிறேன். திமுகவுக்கும் அவசியம், தாவேக்காவுக்கும் தான் அவசியம் ரொம்ப. அதிமுகவுக்கு இருக்குல்ல, அதிமுகவோட எம்எல்ஏஸ் தான் தூக்கியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக பண்ணி காட்டணும்ல. ஒன்று தாவேக்கா வீக் ஆகிட்டு இருக்காங்கன்றது நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இல்லைன்னா இந்த பை எலெக்ஷன்லையும் அதிமுக மோசமாக அடிபட்டாங்கன்னா இன்னும் 10 பேர் எடுத்துட்டு போவாங்க. அங்கே கண்டிப்பாக அது நடக்கும். இன்னும் நிறைய பேர் கிரவுண்ட் லெவலில் நிறைய பேர் அங்கே கட்சி மாறிடுவாங்க. இப்போவே நிறைய பேர் கட்சி மாறிட்டு இருக்காங்க அதிமுகவில் வந்து அப்படின்ற மாதிரி செய்திகள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ பை எலெக்ஷனில் தோக்குறாங்கன்னா இன்னும் நிறைய பேர் போவாங்க. ஸோ இந்த எக்ஸோடஸ் இருக்குல்ல, அதிமுகலேருந்து அந்த சைடு போகிற அந்த எக்ஸோடஸ் இருக்குல்ல, அதை ஸ்டாப் பண்ணணும்னு அதிமுக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதிமுகவுக்கு இது இம்பார்ட்டன்ட் தான். அப்புறம் என்டிகேவை பொறுத்தளவு கம்பேக் கொடுக்கணும். நாங்கள் இதுவரைக்கும் எங்களோட ட்ராக் ரெக்கார்டு எப்படின்னா 1லேருந்து 2 ஆனோ, 2லேருந்து 4 ஆனோ, 4லேருந்து 8 ஆனோ, இப்போ திரும்ப 4க்கு போயிருக்கும். இது எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த லெனினோட வார்த்தைகளை சொல்லணும்னா 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் 2 ஸ்டெப்ஸ் பேக்வர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இவ்வளோ நாள் நல்லா ஃப்ரண்ட்ல போனால் இப்போ பெரிய ஒரு பின்னடைவு. எந்த மாதிரியான பின்னடைவு? 2021 இருந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு 5 வருஷம் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க என்டிகே. அப்போ அதுலேருந்து நம்மளும் மீண்டு வரணுன்ற வேகம் இருக்கும். இதெல்லாம் நடக்கணும்னா தாவேக்காவை நீங்க முதல் பலவீனப்படுத்தணும். சிம்பிள், ஒரே விஷயம் தான். தாவேக்காவை பலவீனப்படுத்தினா இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துடும். ஸோ இப்போ முக்கியமான அஜெண்டா நான் சொன்ன மாதிரி நம்ம நிறைய சீட்ஸ் வாங்கணுன்றதை விட தாவேக்காவை நிறைய சீட்ஸ் வாங்க விட்டுறக்கூடாது. குறிப்பாக திமுகவுக்கு இந்த எண்ணம் இருக்கும், தாவேக்கா நிறைய சீட்ஸ் வாங்கிடக்கூடாது அப்படின்றது திமுகவுடைய எண்ணமா இருக்கும். ஏன் அதுவா இருக்கும்னா, இப்போ திமுக பிரதான எதிர்கட்சி. அவங்கள பொறுத்தளவில் இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தாவேக்காவுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இல்லை, சிறிய கட்சிகளை சார்ந்திருக்காங்க. அது தாவேக்காவுக்கு ஒரு குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. தாவேக்கானால ஃப்ரீயாக செயல்பட முடியாது, பிடிச்ச மாதிரி அப்படி இப்படின்லாம் எதுவும் பண்ண முடியாது. விசிகே தலைவர் பேசும்போது பொறுமையாக கேட்கணும். அதே மாதிரி சிபிஐஎம் தலைவர்கள் பேசும்போதும் விமர்சனங்களை வைக்கும் போதும் பொறுமையாக தான் கேட்கணும். இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கு. ஜெயலலிதா அம்மையார் மாதிரி ஒரு டோட்டல் டாமினன்ஸை வெளிப்படுத்த முடியல, இவங்கெல்லாம் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிக்கல் இருக்கு. அதுலேருந்து உடச்சிக்கிட்டு வெளியே வரணும்னு பார்க்குறாங்க. அதுலேருந்து உடச்சிக்கிட்டு தாவேக்காவை வெளியே வரக்கூடாது அப்படின்றது இந்த கட்சிகளோட விருப்பமாக இருக்கும். குறிப்பாக திமுகவோட விருப்பமாக இருக்கும், குறிப்பாக திமுகவோட விருப்பமாக இருக்கும். ஸோ நம்ம தனியாக 6 சீட் ஜெயிக்கணுன்றது ஏம் கிடையாது. நம்ம தனியாக 2 சீட் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, தாவேக்காவை 6 சீட் ஸ்வீப் பண்ண விட்டுறக்கூடாது. அதிமுக 2 ஜெயிக்கட்டும், நாங்கள் 2 ஜெயிக்கிறோம், மேபி சீமான் ஜெயிச்சுட்டு போட்டோம், அதில் பிரச்சனை கிடையாது. ஸோ எனக்கு 6 சீட் கிடைக்குதா கிடைக்கலையான்றது மேட்டர் கிடையாது. அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 3-4 சீட்டு கிடைக்கக்கூடாது. அவங்க கம்ஃபர்டபுளாக உட்காந்துடக்கூடாது. 6 சீட்டை ஸ்வீப் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், 6க்கு மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னும் நிறைய பேர் வெளில வெயிட்டிங்கில் இருக்காங்க, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ 6 சீட்டுக்கு மேலே போயாச்சுன்னா அப்போ பிசிக்கு தேவையில்லை, சிபிஐஎம்மோட தேவையில்லை. உள்ளதுலேயே யார் ரொம்ப ட்ரபிள் கொடுக்குறாங்களோ அவங்கள தூக்கிடலாம். ஓகே. ஸோ அப்போ உள்ளதுலேயே ட்ரபிள் கொடுக்குற 2 பேரை தூக்க முடியும்னாலே மற்றவங்களாம் ஆஃப் ஆயிடுவாங்க. இல்லை, தூக்க முடியும் அப்படின்றத தாண்டி கம்ஃபர்டபுள் ஆகிட்டாலே அவங்களே சைலண்ட் ஆயிடுவாங்க. ஆமாம், கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, சட்டம் முத்தெல்லாம் வேலைக்காகாது. இனிமேல் அதான் சொல்கிறேன், இப்போ 2 பேரை தூக்குறதுக்கான சக்தி எனக்கு வந்தாலே 4 பேர் குவைட் ஆயிடுவாங்க.
அந்த 2 பேர் நம்மளா இருக்கக்கூடாதுன்னு யோசிப்பாங்க மற்றவங்களும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு தாவேக்காவுக்கு அந்த ஸ்பேஸை கொடுத்துடக்கூடாது. இப்போதைக்கு இந்த கட்சிகளோட நம்பிக்கை என்னவா இருக்குன்னா, தாவேக்கா மாற்று அது இதுன்னு பேசினாலும் மாற்றத்துக்கான எந்த விஷயத்தையுமே அவங்க பண்ணல. எந்த இடத்துலையும் நாங்கள் மாற்றுன்றது அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணல. சும்மா நம்ம கேட்டோம்னா கரப்ஷனை ஒழிச்சிட்டாங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்படிலாம் கரப்ஷனை ஒழிக்கவும் இல்லை, அப்படிலாம் கரப்ஷனை ஒழிக்கவும் முடியாது தாவேக்காவால். ஏன் நான் இதை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, தாவேக்காவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் காந்தியவாதிகள் கிடையாது. தாவேக்கால இருக்கக்கூடியவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி அதிமுக திமுகல இருந்தவங்க, ஏகப்பட்ட கிரிமினல் பேக்ரவுண்டோட இருக்கவங்கலாம் தாவேக்கால இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து கரப்ஷன்லாம் ஒழிக்க போறது கிடையாது. ஸோ இப்போ பயங்கரமான கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு நரேட்டிவ் தான். சும்மா நீங்க டிவியில நியூஸ் பேப்பர்ல இந்த அதிகாரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா சொன்ன உடனே கரப்ஷன் ஒழிஞ்சிச்சுலாம் கிடையாது. அது ப்ரொபகண்டா. சும்மா இந்த மாதிரி இண்டிவிஜுவல் நியூஸை காட்டிட்டு ஒரு கேம்பெயினை நீங்க ரன் பண்றது. ஏன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப பெருசு. சும்மா ஒரு 4-5 பேர் சஸ்பெண்ட் பண்றதாலேயோ வேலையை விட்டு நீக்கிறதாலேயோலாம் கரப்ஷன் நின்றாது. ரெண்டாவது, கரப்ஷன் நிற்கணும்னா நீங்க முதல்ல கிளீனா இருக்கணும். உங்க ஆட்கள்லாம் முதல்ல கிளீனா இருக்கணும். ஸோ தாவேக்கால் அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் கிடையாது. ஸோ அதனால தாவேக்கால கண்டிப்பாக கரப்ஷன் இருக்கதான் போகுது. நெக்ஸ்ட் பட்ஜெட் வரும்போது நம்ம பார்த்தா தெரியும் ஒவ்வொரு துறையிலையும் கடன்லாம் எவ்வளோ இருக்குன்னு. இவங்க சொன்ன மாதிரி கரப்ஷன்லாம் ஒழிச்சிட்டாங்கன்னா கடன்லாம் காணாமல் போகணும், ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது. அடுத்த பட்ஜெட்டில் கடன் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. வெயிட் பண்ணி நம்ம அதை பார்க்கணும். ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது, மக்கள் அதையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த கட்சிகளை பொறுத்தளவில், எதிர்கட்சிகளை பொறுத்தளவில் நமக்கு ஒரு ஹோப் இருக்கு. அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணும். பின்வாங்க முடியாது. அதே மாதிரி சேர்ந்து எல்லாருமே ஒவ்வொரு தொகுதியில 3 வேட்பாளரை நிப்பாட்டுறாங்கன்னு வச்சுப்போம். என்டிகே ஒவ்வொரு தொகுதியில வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க, டிஎம்கே நிப்பாட்டுறாங்க, ஏடிஎம்கே நிப்பாட்டுறாங்கன்னா ஓட் ஸ்பிளிட் ஆயிடும். அது அப்புறம் தாவேக்காவுக்கு ஈஸியா ரோட திறந்து கொடுத்துரும். ஏன்னா இப்ப எல்லா இடத்துலையுமே தாவேக்கா வர்சஸ் ரெஸ்ட்னு தான் இருக்கு. என்டிகேவோட அரசியலும் தாவேக்கா எதிர்ப்பு அரசியல் தான், டிஎம்கேவோட அரசியலும் தாவேக்கா எதிர்ப்பு அரசியல் தான், ஏடிஎம்கே அரசியலும் தாவேக்கா எதிர்ப்பு அரசியல் தான். ஸோ 3 பேருமே தாவேக்கா எதிர்ப்பு வாக்குகளை உடைப்பாங்க. அப்ப சேர்ந்து நின்று போட்டியிடுறோம், தனித்தனியா போட்டியிடுறதுன்றது தாவேக்கா கையில வெற்றியை கொடுக்குற மாதிரி. போட்டிக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி தாவேக்கா கையில வெற்றியை கொடுக்குற மாதிரி. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு கோஆர்டினேஷன் இருந்தா பெட்டர்ன்னு தான் அவங்க யோசிப்பாங்க. மற்றவங்க யோசிக்கிறாங்களோ இல்லையோ திமுக கண்டிப்பா யோசிப்பாங்க. இப்போ அதை தாண்டி இப்பதான் ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. திமுக சீமான் எல்லாமே இப்பதான் பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது சில மாதங்கள்ல அவங்க போட்டியிட்டு அதுலயும் தோல்வி அடைகிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுடைய பர்சனலாகவே அவங்க இமேஜ் டேமேஜ் ஆகும், கட்சியினுடைய இமேஜ் டேமேஜ் ஆகும், தொண்டர்கள் அதிருப்தியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை கால்குலேட் பண்ண மாட்டாங்களா? அரசியல் ரிஸ்கி கேம் தான். இதையும் தாண்டி உங்களுக்கு தாவேக்காவை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கு. சில நேரங்களில் நீங்க கட்சியா பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் பயங்கரமா இருக்கும். நீங்க எதிர்பாராத மாதிரி ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இப்போ விஜய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சியான மூதான், 1 மேன் ஆர்மியா மோதினாரு. இப்போ எப்பவுமே ஒரு வெற்றி எப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னா 99% மக்கள் சாத்தியம் இல்லைன்னு சொல்லும் போது அதை மீறி ஜெயிக்கிறது இருக்குல்ல, அதுதான் ஸ்டாக் மார்க்கெட்லையும் அப்போ தான் உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்கும், அரசியலையும் உங்களுக்கு அப்போ தான் பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்கும். எல்லாரும் நடக்காதுன்னு சொல்கிற விஷயத்த நடத்தி காட்டுறது. ஸோ அதனால பொலிட்டிஷியன்ஸ்க்கு இந்த கேம் தெரியும், இந்த கேமில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்னன்னு தெரியும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் இப்போ பயங்கரமான மன உளைச்சல் இருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு பெரிய மன உளைச்சல் இருக்குன்றது என்னோட பார்வை. ஒரு அரசியல்வாதி தன்னோட அந்த கோட்டையில வீழ்த்தப்படுறான்னா அதை விட பெரிய ஒரு பின்னடைவு அவருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சிஎம் பதவி போனது கூட அவருக்கு பெரிய வருத்தமா இருக்காது. நான் சொல்றேன், அவருக்கு குளத்தூர்ல எம்எல்ஏ பதவி போச்சு பாருங்க, அங்க வீழ்த்தப்படுறாரு பாருங்க, அதுதான் அவருக்கு பெரிய ஒரு வருத்தமா இருக்கும், மனவேதனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பா திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு தான் இருப்பார். நான் கிரவுண்ட்லாம் ஒர்க் பண்ணி 2016 எலெக்ஷன்லாம் ஒர்க் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸே பார்த்தீங்கன்னா, நிறைய பகுதிகளில் கவுன்சிலர்ஸே பார்த்தா அவங்களுக்கு ப்ரைடே என்னவா இருக்கும்னா, இங்க என்ன எதுவும் பண்ண முடியாது, இது என்னோட டாமினண்டான ஏரியா, அதுதான் அவங்களோட ப்ரைடா இருக்கும். கட்சி பவர்ல இருக்கு இல்லைன்றதெல்லாம் தாண்டி இது என்னோட ஏரியா, நான் இங்க இன்டிஸ்பென்சிபிள், நான் இல்லாம எதுவும் நடக்காது அப்படின்றது அவங்களோட ஸ்ட்ரென்த்தா இருக்கும். நான் சொன்னா கரெக்டாக நடக்கும், நம்ம தொகுதியில் போய் யார் வேணாலும் கேட்டு பாருங்க, நம்ம பகுதியில் போய் யார் வேணாலும் கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் பெருமையா பேசுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் அங்கே வீழ்த்தப்பட்டிருக்காரு. ஸோ இப்போ ஸ்டாலின் அவர்கள் டெஃபினட்டா துடிச்சிட்டு தான் இருப்பார், திரும்ப நம்ம கம்பேக் பண்ணணும்னு. ஆனால் நீங்க சொன்ன ரிஸ்க்கும் இருக்கு. ஒரு தடவை தோத்தது நமக்கு பெரிய டேமேஜ் ஏற்படுத்தியிருக்கு, 2 தடவை தோத்தா பெரிய டேமேஜை ஏற்படுத்தும். அந்த மன உளைச்சல் × 2 ஆகும்.
ஸோ அப்போ கால்குலேட் பண்ணி வாய்ப்பு இருக்கான்றதெல்லாம் செக் பண்ணி தான் இறங்குவாங்க. ஏன்னா பொது தேர்தலை விட இடைத்தேர்தலில் இன்னும் ரிஸ்க் அதிகம். கண்டிப்பாக கவர்மெண்ட் மிஷினரி ஃபுல்லாக பின்னாடி நிற்கும். இப்போ சீமானவர்களை பொறுத்தளவில் ஒரு ஃபைட்டர், அவர் சண்டை போட்டு பார்ப்போம் அப்படின்னு இறங்குறவர். ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக சண்டை போடுற மென்டாலிட்டி அவருக்கு இருக்கும், எல்லா லீடர்ஸ்க்குமே பெரிய லீடர்ஸ்க்குலாம் இருக்கும். அதுதானே அவரோட இமேஜும் மெயின்டைன் பண்ணும். அவருக்கு ஒரு பெரிய ஸ்டேச்சர் இமேஜ் இருக்குது, அவர் சிஎம்மாக இருந்தவர். ஸோ அப்படி இருக்கும்போது அதை நொறுங்கிடாமல் பார்த்துக்க வேண்டிய அவசியமும் அவருக்கு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப காஷியஸாக தான் கால் எடுத்து வைப்பாங்க. இப்போ வைகோ அவர்கள் மேபி போட்டிடலான்றாங்க ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து. அவருக்கு பெருசாக இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு இழக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அதுபோக இப்போதைக்கு நம்ம ஆன் பேப்பர் பார்த்தோம்னா, இப்போ நம்ம அம்பாசமுத்திரமே எடுத்துப்போம். ஆன் பேப்பர் பார்க்கும்போது டாப்ல இவர் இருக்காரு, இசக்கி சுப்பையா இருக்காரு, செகண்ட்ல காங்கிரஸ், தேர்டு வந்து பார்த்தோம்னா டிவிகே. ஸோ இப்போதைக்கு கணக்குப்படி பார்த்தா காங்கிரஸ் பிளஸ் டிவிகே பிளஸ் இவர் நம்ம இசக்கி சுப்பையாவோட வாக்குகள் எல்லாருமே எல்லா வாக்கும் இங்கே தான் போகணும் இப்போதைக்கு கணக்குப்படி பார்த்தா டிவிகே பக்கம். ஆமாம். ஆனால் எலெக்ஷன் அரித்தமெட்டிக்லாம் மாறி இருக்கான்ற கால்குலேஷனும் இருக்கு. ஏன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா, ஏடிஎம்கேக்காரங்க நிறைய பேர் பாசிட்டிவாக பார்க்குறாங்க, ஏடிஎம்கேவுக்கு ஓட்டு போட்ட நிறைய பேர் டிவிகேவை பாசிட்டிவாக பார்க்குறாங்க. பாசிட்டிவாக பார்க்கறதுனால தான் அங்கே போகிறாங்க. ஆமாம், அதனால தான் அதிமுகவும் அந்த சைடு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தாவேக்கால இருக்கவங்க தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்க எப்படி பார்க்குறாங்கன்றதும் இருக்கு. அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா, அன்ஹாப்பியாக இருக்காங்களா, அந்த பாயிண்ட்டும் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கிரவுண்டில் டெஸ்ட் பண்ணிக்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. ஸோ அதனால இந்த பை எலெக்ஷன் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பை எலெக்ஷன் தான். தாவேக்காவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்கலாம், மேபி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.